வணக்கம் மக்களே. ஸோ நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே 2 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்காரா ரூட் டே 2 ஆஃப் ஊட்டியை சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த ஷேர் கேப் விசாரிக்க போகிறேன். நான் நேற்றே கொஞ்சம் என்கொயரி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த டைமுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பி போக வேண்டிதான். நம்ம இப்போ சாப்பிட வந்தாச்சு. நம்ம தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணோங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா சேரிங் கிராஸ்க்கு பக்கத்தில் இருக்கோம். அங்கே தான் நம்ம தங்குற இடமும் பென்டாஸ் ஹோட்டல்னு சொல்லி. இங்கே ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 2000 அந்த ரேஞ்சில் இருக்குது ப்ரைவேட் ரூம்ஸ். நான் தங்கினது டார்மெட்ரி. இது ரொம்ப பேசிக். லைக் எனக்கு 100 ரூபாய்க்கு டீல் கிடச்சிது. ஸோ அதனால நான் இங்கே தங்குறேன். நாங்கள் தங்கினது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு ஆஸ்பெட்டா ஷீட் போட்டு ஃபுல்லாக கவர்ட் ஆகி அதில் ஒரு பங்கர் பெட் வச்சுருப்பாங்க. அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு. கைஸ், நம்ம இன்னைக்கு ரைடு எடுக்க போகிறது இதுதான், நித்தின் ட்ராவல்ஸ். நம்ம இப்போது பிளான் ஏறியாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து பைக்காரா கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ஊட்டியிலேருந்து போகிறாங்க. நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வேன் இருக்கும் தெரியுங்களா, ஒரு 18-20 பேர் உட்கார்ற மாதிரி. ஸோ அந்த வேனில் தான் நம்மளை போட்டிருக்காங்க. இது ஆஃப் சீசனுங்கிறதுனால உங்களுக்கு இப்போது பெருசாக ஒன்றும் க்ரௌட் இல்லை. நான் லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சீசன் டைமில் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குங்களாம். இந்த பைக்காரா போட் ஹவுஸில் நீங்கள் போட்டிங்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா போக முடியாது. பிகாஸ் இங்கே உள்ளவங்க எல்லாம் ப்ராப்ளம் பண்ணி அதை போட்டிங்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பெட்ரோல் கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இங்கே பைக் ரெண்டல் எடுக்க முடியாது கைஸ். நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். பைக் இங்கே ரெண்டல் கிடையாது, இங்கே இல்லீகல். ஸோ இல்லீகலாக யாராவது மேபி பண்ணலாம், பட் லீகலாக யாருமே பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா ஆக்சிடெண்ட் பண்ணுறதுனால அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது கவர்மெண்ட்ஸ்க்கும் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கைஸ், இதுதான் ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. 2012 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம பழைய கேமராக்கெலாம் ஃபிலிம்மு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. மக்களே, எனக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதான் நம்ம ஊட்டியோட ஃபேமஸ் பைன் ஃபாரஸ்ட். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம பைன் ஃபாரஸ்ட்டை உள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நல்லா நடக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அப்பா, இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம், ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். ஊட்டியிலேயே அந்த பைன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி நேச்சர் ஏரியா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேயே ஒரு தனி சுகம் இருக்குங்க. இப்போ இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, பட் யாருமே இல்லாத டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுங்க, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீசன் டைமில் தான் வந்துட்டிங்கன்னா இங்கே குறைஞ்சது ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. ஒரு கேபுலேயே கிட்டத்தட்ட 20 பேர் 25 பேர் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஆஃப் சீசன் டைமில் எனக்கு தெரிஞ்சு பைன் ஃபாரஸ்ட் சுற்றி ஒரு 100-200 கேப் நிற்கும். எப்படியும் ஒரு 1000-2000 பேர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோலோ ட்ராவலிங்கில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? நல்ல விஷயமும் இருக்குது, லைக் கெட்ட விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, புது பீப்புளை நீங்கள் நிறையா மீட் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் கிளம்பலாம். எந்த ஒரு இதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் சோலோ வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இடத்துல உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ டோர்மெட்ரிஸ் இல்லை அப்படின்னா சிங்கிள் ரூம்னு சொல்லி சின்னதாக ஒரு ரூமில் ஒரு பெட்டு, ஒரு அட்டாச் பாத்ரூமோட கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிஸ் யாராவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் நம்ம எல்லா இடத்துலையும்
போய் ஃப்ரெண்டை பிடிக்கிறோம். இப்போ நம்ம காலையில் பார்த்துருப்பீங்க, என் ரூமில் தங்கியிருந்த ஒருத்தர் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்து நேற்று ஃபுல்லாக நம்ம கூட சுற்றினார். இன்னைக்கு காலையில் வரைக்கும் நம்ம கூட இருந்தார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவர் வந்து கொஞ்சம் லோக்கலில் சுற்றிட்டு அவர் மத்தியானம் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம வந்தாச்சு. பாருங்க, குதிரைலாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் குதிரை ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்மளால் உட்கார முடியாது கைஸ், பயங்கரமாக பின்னாடி வலிக்கும். சும்மா உட்கார வச்சு நம்மளை நடந்து கூப்பிட்டு போகிறாங்க, அது ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் அந்த படத்தில் வர மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். டப்பாவை தூக்கிட்டு விடுது. இந்த மாதிரி அனிமல்ஸ் இந்த பாருங்கள், அது பிளாஸ்டிக் கையில் வச்சு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்கு, கடிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து 5 லிட்டர் கேன் மட்டும் தான் வாங்கணும், லிட்டர் பண்ணால் ஃபைனு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதனால தான் சொல்கிறாங்க. ஸோ நேச்சரை வந்து பாதிக்கக்கூடாது, அதனால நேச்சரை நம்பி இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் வந்து நம்ம வந்து கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த அற்புத லேக்கை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அந்த வந்து விசிட் பண்ணிட்டு போனோங்க. பணம்னு நம்ம பணத்து பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். பணம் தேவை, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி நம்மளை ஓட வைக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணிக்கணும். இயற்கையாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம வாழக்கூடிய அந்த வேகமான வாழ்க்கையிலேருந்து, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையிலேருந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம ஹார்ஸ் ரைடிங் பண்ண போகிறோம். பாருங்க, மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது ஃபஸ்ட்டு குதிரை தாங்க, அதுக்கப்புறம் தாங்க இந்த நாயெல்லாம். அந்த காலத்தில் நம்ம போர் கூட இருந்துலாம் நிறையா சப்போர்ட் பண்ணி பல போர்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த குதிரைகள் தான் கூட இருந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க கைஸ். குதிரை ரைடு வேறு லெவலில் இருக்குது. சரி, நான் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகிறேன். போ ஓகே. சோலோ ரைடிங் யாரும் கூட இல்லை. யாரு ஸ்பீடாக போகுது. ஓ கைஸ், நான் ஹார்ஸ் ரைட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கே லைட்டாக பயமாயிருச்சு. அது கொஞ்சம் ஸ்பீடாக போனோடனே நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக அழுத்தி உட்காரல அப்படின்னா, காலை 2 ஹார்ஸை ஒட்டி உட்காரல அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ் ஸ்லிப் ஆயிரும். ஸோ அதை ஃப்ரண்ட்லேயும் பிடிச்சிட்டு ஒரு சைடில் கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு அந்த ரோப்பையும் பிடிச்சிட்டு போகிறனால கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது நம்ம கேமரா கொஞ்சம் சேர்க்கார மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்ம ரைடு கைஸ், சூப்பராக இருந்துச்சு. நம்ம வேணுங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு நமக்கு வீடியோக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். 200 ரூபாய்க்கு வர்த்து கைஸ். நான் கூட யோசித்தேன், ஆனால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டோன்னா நம்மளே ஃப்ரீயாக ரைட் பண்ண விட்டாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாக அப்படியே ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹார்ஸை ரைட் பண்ணிட்டு நம்ம வரதுக்கு வந்து உண்மையிலே வருத்துங்க. ஏன்னா நம்ம 2 தடவை இந்த பக்கம் போயிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம வேறு லெவலு கைஸ். இங்கே பாருங்கள், கடைலாம் வச்சுருக்குறாங்க. நான் ஊட்டி கிளம்பும் போது எதுவுமே பிளான் பண்ணல கைஸ். ஏன்னா வந்து எனக்கு இந்த பிளானிங்க்கும் நான் ஜஸ்ட்டு எங்கே போகலாம், அங்கே போயிட்டு எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோம், எவ்வளோ நம்ம பட்ஜெட் எடுத்துகிட்டு போகிறோம், அது மட்டும்தான் நம்ம யோசிப்போம். இங்கே வந்துட்டு என்ன பார்க்குறது, எந்தெந்த இடம் விசிட் பண்ணுறதுங்கிறது. நான் எப்போவுமே வந்து ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்னா அந்த ஊருக்கு போயிட்டு அந்த லோக்கல்ஸ்ட்டை கேட்பேன், எத்தனை நாள் ஸ்டே பண்ணலாம், என் பட்ஜெட் எவ்வளோ, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம எங்கெங்கெல்லாம் போக முடியும்,
எப்படி போனால் நம்ம காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எப்படி போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டு லோக்கல்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஏன்னா சோலோனா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் கைஸ். ஃபேமிலியோடு வரும்போது நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணி தான் வரணும். இப்போ சோலோ வரும்போது நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக போகுது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த போகிற ஸ்பாட்டு 9 மைல்ஸ். இந்த இடம் வந்து ஒரு ஃபேமஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறையா தமிழ் பாட்டுக்கு வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலை இந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து வந்தேண்டா பால்கார, இந்த மாதிரி நிறையா தமிழ் பாட்டுக்கு இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம கேப் டிரைவர் தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் நிப்பாட்டுறாங்க கைஸ். கிளம்புறது பார்த்தீங்கன்னா 10:30 பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறையா ஸ்டாப்பிங்லாம் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் நீங்கள் வரணும்னா வரலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறனால பஸ்ஸஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு 40 ரூபா டிக்கெட்டுங்க. பட் ஆனால் வந்து அவங்க சர்வர் டவுன் இருக்கிறதுனால ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துட்டாங்க. டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம். வாங்க எவ்வளோ இதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம 9 மைல்ஸில் என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மான்சூன் சீசனில் செம்ம க்ரீனாக இருக்குமாங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நம்ம இப்போது 9 மைல்ஸில் மேலே வந்துட்டோம். வா, மேலே ஏறி வர்றதுக்குள்ளே ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சுங்க. இப்போ தான் தெரியுது, இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பாடி வீக்காக இருக்கோம் அப்படின்னு. போகிறோம், ஜிம்முக்கு ஃபீஸை கட்டுறோம், நம்ம ரெடி பண்ணுறோம், ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த பக்கம் ஒரு சைட் இருக்குது, அப்படியே இறங்கி போனோம். நீங்கள் ஊட்டியில் வந்து பார்க்க முடியாமல் போன பிளேஸஸ் என்ன இருக்குது கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ஸு, ஃபால்ஸு, இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நிறையா மலை ஏறணுங்க. மலை ஏறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. இந்த மலையை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோங்க. கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்க இடமா பார்த்து. நிறைய இடத்துல வந்து ஊட்டிலே வந்து ஷாப்ஸ் மூடி தான் இருக்குது, சின்ன சின்ன ஷாப்ஸு. அதே மாதிரி வந்து கேஸோட ரேட்லாம் வந்து 4000 ரூபா 5000 ரூபா கமர்ஷியல் கேஸ் போயிட்டுருக்கனால நேற்று நைட்டு கூட எங்களுக்கு சாப்பாடு வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் தான் வச்சுருக்காங்களே தவிர சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, தள்ளுவண்டி கடை இந்த மாதிரிலாம் ஊட்டியில் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஆனால் நேற்று வந்து நான் ஒரு கடையை கூட பார்க்கலங்க. எல்லாமே வந்து க்ளோஸ்டாக தான் வச்சுருக்காங்க. பெரிய கடைகள் மட்டும்தான் இப்போது இருக்கிற கேஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம இங்கே பார்த்து முடிச்சாச்சு, திருப்பி கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போகிற இடம் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் ஏற விட்றாங்கப்பா. இங்கே வந்து பேட்ரி கார் இருக்குது, இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு. இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணுமா. ஸோ அதுக்காக எல்லாம் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போவே வெயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ் ஊட்டியில். இன்னும் ஏப்ரல் மேலெல்லாம் வந்து பயங்கரமாக வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். கூலிங் ஓரளவுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு வெயிலும் இருக்க தான் செய்யுது. ஓ, பேட்ரி கார். பேட்ரி கார் ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம மான்சூன் சீசனில் தான் கைஸ் வரணும். ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் ஹெவியாக ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம் கைஸ். உங்களுக்கு வந்து க்ரீனரி, செம்ம க்ரீனரியாக இருக்கும். ப்ளஸ் லேக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகிடும் மான்சூனில் மழை ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளில். ஸோ அந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னோம்னா எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபால்ஸில் தண்ணி இருக்குது, பட் ஆனால் வந்து ரொம்ப சன்னமாக தான் தண்ணி போகுது. எல்லாம் பேட்ரி காருக்காக நிற்கிறாங்க.
இறங்கிட்டு ஏறுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க கைஸ். ஸோ மேலே வந்தாச்சு. சரி ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக் வாங்கியிருக்கேன். நம்ம அமெரிக்கன் கார்ன், ஸ்வீட் கார்ன். ஸோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு லஞ்சு. ஏன்னா நான் லஞ்சுக்கு முன்னாடி சாப்பிட்றேன்னு இருக்கீங்களா, வந்த டயர்டு அப்படிங்க, மேலே ஏறி வந்த டயர்டு, அதனால் சாப்பிட்டாச்சு. சரி இப்போ அடுத்து வந்து கூடலூர் போயிட்டு அங்கே லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து முதுமலை. வாங்க பார்ப்போம். நம்ம டிரைவர் எங்கே நிற்கிறாருன்னு தெரில. இப்போ அவரை தேடணும், அது ஒரு பெரிய டாஸ்க்கு. வாங்க தேடுவோம். வாங்க என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம். நம்ம இப்போது சாப்பிட வந்திருக்கோம். நம்ம போட்ட ஆர்டர் வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ஆர்டர். மீல்ஸ் அண்ட் பீஃப். அது ஃபிஷ் குழம்பு. ஓகே. ஓகே கைஸ், இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். இங்கே சேரிங் கிராஸில் தான் இருக்கேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு டின்னருக்கு என்ன கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த சேரிங் கிராஸ். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே என்ன கடை இருக்குன்னு பார்த்து ஒரு நல்ல கடையாக சூஸ் பண்ணி ஏதாவது சாப்பிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் கில், மஜ்லிஸ், அப்புறம் அரேபியன் ரெஸ்டாரண்ட், அல்மதீனான்னு ஒரு 4 கடை இருக்குங்க. நேற்று நம்ம மஜ்லிஸ்ல சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நம்ம அரேபியன்ல ட்ரை பண்ணுவோம். டின்னர் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றது, தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு சென்னை கிளம்புறேன். ஸோ ஊட்டியை நல்லா 2 நாள் சுற்றி பார்த்தாச்சு. நீங்களும் இந்த ஊட்டியை வந்து என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஊட்டியை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபியூச்சர் வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.